ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டை வந்து லிவிங் ஏரியாவில் வச்சுருக்காங்க. அதில் யார் யார் என்னென்ன எவ்வளோ ஸ்டார்ஸ் வாங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வச்சு இப்போ பிக் பாஸ் வந்து தீபக்கை கூப்பிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. அந்த டீட்டெயில்ஸ் படி எப்படின்னா, முத்துக்குமரன் 3 ஸ்டார், தர்ஷிகா 1 ஸ்டார், தீபக், மஞ்சரி அவங்கெல்லாம் 3 ஸ்டார், சத்யா, பவித்ரா இவங்க எல்லாருமே 3 ஸ்டார், விஜய் விஷால் தான் நிறைய ஸ்டாரோட லீடிங்கில் இருக்காங்க. பட் இப்போ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இவங்க எல்லாரும் அதாவது ஸ்டார் வாங்கினவங்க மட்டும் டிஸ்கஸ் பண்ணி, ஸ்டார் வாங்காதவங்க இதில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு பக்கத்துலேருந்து கேட்கலாம். அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது பேசுகிறதுக்கு. ஸோ ஸ்டார் வாங்கினவங்க மட்டும் டிஸ்கஸ் பண்ணி அவங்களில் ஒருத்தரை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு சூஸ் பண்ணணும். அது எப்படி சூஸ் பண்ணணும்னா, அந்த ரூல்ஸை திரும்ப ஒரு தடவை போட்டிருக்காரு. அதாவது ஈவு, இரக்கம், பரிவு, நக்கல் இது எதுவுமே இருக்கக்கூடாது. நக்கல், நையாண்டி, கோபம், வெறுப்பு, இரக்கம் இல்லாத தன்மை இது எல்லாம் இருக்கிறவங்க ஒரு ஆளை தான் இது அவ்வளோ பண்ணி ஸ்டாரை வாங்கின ஒருத்தரை மட்டும்தான் சூஸ் பண்ணணும். இது சும்மா ஏனாதானாலும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களாக சேர்ந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணுறது கிடையாது. நியாயப்படி யார் கரெக்டாக இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி யார் ஸ்டாரை வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அதில் எழுதியிருக்காரு. எழுதி இதை வந்து தீபக் அண்ணா வாசிக்கிறாரு. ஸோ எல்லோரும் கேட்குறாங்க. இது வந்து நம்ம இப்போ கிளியராக மென்ஷன் பண்ணிட்டார். பார்க்கலாம், நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்க நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு தடவை ரூல்ஸ் அவ்வளோத்தையும் வாசிக்க சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து பொறுமை இழக்கவோ அழவோ இல்லைன்னா கோவப்படவோ செஞ்சுருக்கணும். அப்படி நீங்கள் வந்து இரிட்டேட் பண்ணதும் ப்ராப்பராக ரூல்ஸ் படி இறக்கமே இல்லாமல் இரிட்டேட் பண்ணியிருக்கணும். அவங்களும் ப்ராப்பராக ப்ரொவோக் ஆகியிருக்கணும். அப்படி ஸ்டார் வாங்கினவங்கள தான் நீங்கள், அப்படி ஸ்டார் யார் எடுத்தாங்களோ அந்த ஒரு டெவலை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்டார் கூட வாங்காதவங்களுக்கு இதில் எலிஜிபிலிட்டியே கிடையாது. மினிமம் ஒரு ஸ்டார் அது வாங்கியிருக்கணும். இதுதான் இப்போ பிக் பாஸ் போட்டிருக்கிற ரூல். ஸோ இவங்களில் ஒருத்தர் டிஸ்கஷன் இப்போ ஆரம்பிச்சிருக்கு லைவில். ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தருக்கு நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்க போகுது. ஆக்சுவலாக முதல்ல மேக்ஸிமம் ஸ்டார் சொல்லியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்டார் படினா விஜய் விஷாலுக்கு தான் கிடைக்கணும். பட் அது வேண்டான்னு பிக் பாஸ் முடிவு பண்ணியிருக்கார் போல இருக்குது. வேறு யாரையோ சேவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதனால அதை சொல்லியிருக்காரு. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் யார்